தேவன் ஒருத்தன் அழைச்சிட்டான்னா அவனுக்கு என்னெல்லாம் நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு என்னெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவனுக்கு என்னெல்லாம் வந்து ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்க பேச போறேன். நல்ல வெளிப்பாடுகள் உள்ள வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் வெளிப்பாடுகளே அஸ்திபாரங்கள். விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எபேசியர் 1 தொடங்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் விசுவாசிகளோ அவன் தான் பரிசுத்தவானா. பாம்பே கூட்டு போறேன்னு ஒரு ஆள் ட்ரெயின் ஓடுறாரு, ட்ரெயின்ல ஏறீங்க, அவர் சேஃபா அவங்கள பாம்பேக்கு கூட்டு போயிரு. மலேசியா கூட்டு போறேன்னு ஃபிளைட்ல ஏறீங்க, அந்த பைலட் சேஃபா மலேசியாக்கு. ஆனா பரலோகத்துக்கு கூட்டு போறேன்னு ஏசுநாதர் உங்களை கூட்டிட்டு போய் நடுத்தரில் விட்டு போயிடுறாரு. இப்ப இந்த ஏசுநாதரை விட யார் சிறந்தவர்? நீதிமானாக வேணாமா? பரலோகத்துக்கு காடு இருந்தா போதும், எவர்களை அழைப்பாரோ அவர் நீதிமானும் ஆக்கிடுவாரு. கரையத்தை அவர் கொடுத்து உங்களுக்கு நீதிமான் ஆக்கிடுவார். கர்த்தர் நல்லவர். எபேசியர் 1ஆம் அதிகாரம் ஒரு பெரிய வல்லமையான ஒரு புத்தகம் இது. கெனத் ஹேகின் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை மட்டும் 100கணக்கான முறை நான் படித்திருக்கிறேன் என்றார். எபேசியர் எப்பொழுதெல்லாம் நான் வந்து கிரேஸ் ட்ராக்கில் இருந்து ஒரு மாதிரி லவ் ட்ராக்கில் போய் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்போது திடீர்னு மெதுவாக லவ் ட்ராக்கில் இருக்கிற அப்போ ஒரு மாதிரி நிறைய பேர் பாருங்கள் வந்து வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லவ்வில் போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கிரேஸில் இருக்கிறது, ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு மனிதன்ட்டு இந்த 3மே இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். ஸோ கிரேஸ் வந்து கிரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, லவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ஃபெலோஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. எப்பெல்லாம் கிரேஸ் கிரேஸ் இட் 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 எனேபிள்ஸ் மீ டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த த்ரோன், அவர் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று அவர் அன்பை அனுபவிக்கக்கூடிய திறனை கிருபை எனக்கு தருகிறது. ஸோ நீங்கள் லவ்வை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும்னா கிரேஸை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஏன்னா கிரேஸ் தான் நீங்கள் தேவனோட வச்சிருக்க அன்புக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் அடித்து தகர்த்து திரும்ப எனக்கும் அவருக்கு சமாதானத்தை ஏற்படுத்துது. ஸோ அந்த அந்த கிருபையை குறித்த உணர்வு எப்பெல்லாம் உங்களுக்கு குறையுதோ, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் என்பதை குறித்த நினைவு எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எபேசியர், ரோமர், பிலிப்பியர், கலாத்தியர் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். நான் கிருபைக்குள்ளே வருவதற்கு முன்பாக நான் பயன்படுத்தின பைபிள் இது. இப்போ அதுக்கப்புறம் வேறு பைபிள் வந்து திரும்ப அந்த பழைய பைபிள். இந்த பைபிளில் கிருபைக்கு ஒரு நாள் நான் கிருபையின் வெளிப்பாட்டுக்குள் வருவதற்கு முன்பாக, கிருபைக்குள்ளே நம்ம இருக்கிறோம், லைட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கலாத்தியர் படித்தப்ப அதில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்தேன். அங்கே பவுல் சொல்கிறாரு, நான் இல்லை, எல்லாமே கிறிஸ்து தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எஃபர்ட்டில் தான் இருக்கோம், ப்ரேயருக்கு போக. ஆனால் இந்த புத்தகம் எனக்கு பயங்கரமான வேறு மாதிரி தெரியுது. நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். என்னடா ஏதோ ஒன்று சொல்கிறார் பவுல். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயல்பாட்டுக்குள் போகிறோமோ, அப்போ இந்த கிரேஸ் ட்ரூத்துன்னு ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு தாங்க வெளியில் 1-2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த புத்தகத்துக்கு மேலே நான் எழுதி வச்சுருக்கிறேன். என்ன எழுதி வச்சுருக்கிறேன்னா, ரீட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம், ரீட் திஸ் புக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம், மே காட் பி வித் யூன்னு போட்டிருக்கேன். இந்த புத்தகத்தை மட்டும் நீ 100கணக்கான முறை படிக்கணும் அப்படின்னு. எதுக்கு எழுதுனேன்னு தெரில. ஏன்னா பவுல் இங்கே தான் வந்து மாம்ச விருத்த சிதர்த்தி மாம்ச சம்பந்தமான காரியங்கள்லேருந்து விடுதலையாகி ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருந்து செயல்களுக்குள் போகும்போது கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுகிற ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து செல்வதை பற்றி இல்லை. ஓகே, இந்த கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், 1 தெசலோனிக்கேயர் இதெல்லாம் பாருங்கள். படிக்க படிக்க கிரேஸை உங்கள்கிட்ட என்ன செய்யணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்கள மாற்றுது. வரி ஒவ்வொரு வரியும் தங்க பாலங்கள், அப்படி வெட்டி வெட்டி வெளியெடுக்கலாம் அப்பேற்பட்ட புத்தகங்கள். ஸோ அதனால் பாருங்கள் வந்து இந்த 17ஆம் வசனம் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற எபேசியரில் 1:17. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வசனங்களுமே
மிக மேன்மையானது. என்னை ரொம்ப நேற்று வாசிக்கும்போது தொட்ட விஷயங்கள்ல 7ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு, சத்தமாக சொல்லுங்க, உண்டாகி, பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகி. பாவ மன்னிப்பு டெய்லி வாங்குறதா, இல்லை இனிமேல் உண்டாகுமா, இல்லை பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருச்சா? அப்போ உங்களுக்கான பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு. எப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் நீதிமான் இல்லைன்னு உணர்றீங்களோ அப்போல்லாம் சொல்லணும், பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இது வந்து நான் என்ன டெப்த்தில் சொல்கிறேன்றதை நீங்கள் உள் வாங்கினீங்கன்னா அந்த டெப்த்தில் அது யூ கேன் ஃபீல் இட். ஆமாம், பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு, ஆமாம் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. அப்படி படிக்கிறது சொல்லலை. கர்த்தர் நல்லவர்னார். ஆமாம், நல்லவராக இருந்தால் தானே கர்த்தர் அப்படின்னா. நல்லவராக இல்லாட்டி சாத்தான் நல்லவர், அதெல்லாம் இது என்ன பெரிய மேட்ரு அப்படின்னா. அவன் நல்லவர்னு சொல்கிறது வேற, நீங்கள் நல்லவர்னு சொல்கிறது வேற. ருசித்து பார்ப்பது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாகி இருக்கிறது, ஆகையால் பாவிகளுக்கு நடக்க வேண்டிய எந்த ஒரு பங்கமும் எனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நடக்கிற எந்த விஷயமும் எனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் மீட்கப்பட்டவன், பாவ மன்னிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். லைசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த வசனம் சொல்லுது, 8ஆம் 9ஆம் வசனம் வாசிங்க. இதெல்லாம் பின்னாடி ஒரு நாள் நம்ம டைம் கிடைக்கும்போது வாசிப்போம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. ஏன் கிருபையை ஏன் இப்பொழுது நாம் பேச வேண்டும்? ஏதோ 4 பேர் சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும் பக்கத்துலையும் பேசிட்டு இருக்கிறாங்கன்றக்காண்டியா? இல்லை இது கடைசி கால சத்தியமா? வாட் இஸ் கிரேஸ் என்ற ஒய் கிரேஸ் அப்படின் போது உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்து உலகத்தின் முடிவுக்கு பின்பாக வரைக்கும் இருக்கிற காலங்களை பிரிக்கிறோம். ஒரு 7 காலங்களாக. அது எங்கேருந்து வருது? ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஆடமிக் கிரேஸு, அங்கேருந்து வரோம். அடுத்து ஆதாமை படைத்த காலம், அதாவது பாவ எண்ணங்களே இல்லாத காலம், அதாவது ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ். அதற்கு பிறகு வந்து மனசாட்சியின் காலம் வருது. அப்போ ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸில் இருக்கும்போது தேவனுடைய நீதி வேற. அடுத்து மனசாட்சியின் காலம் வருது, அது அப்புறம் பேசுவோம். ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ்னு என்னென்னா அறியாமையின் காலம். அப்போ ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்தப்போ அவர் என்ன செய்யலை? சத்தம் போடல. ஏன்னா அந்த காலத்தில் என்ன காலமோ அதுக்கேற்ற மாதிரி நியமம் இருக்கும். அதைத்தான் வந்து பிரசங்கில சொல்கிறான், காலமும் நியமமும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்தந்த காலத்திற்கு அந்தந்த நியமமும் காலத்தை நியமத்தை அறிய வேண்டும். அப்போ காலம் மாற மாற சட்டங்கள் வேறு விதமாய் மாறுகிறது. உண்மையா இல்லையா? ஒருத்தர் ஹெல்மெட் போடலாம், தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இது ரைட்டா தப்பா சொல்லுங்க? ரைட்டு. ஆனால் பிடிச்சி உள்ள வச்சது 1948. ஸோ நீங்கள் சட்டத்தை சொன்னோன்னே எந்த வருஷம்னு கேட்கணும். என்ன அட்வொகேட் இருக்கீங்க 4 பேர், ஹெல்மெட்டே கண்டுபிடிக்கப்படாதப்ப ஹெல்மெட் போடலான்னு ஒருத்தர் உள்ள உட்கார வச்சா? அப்போ காலங்கள் மாறும்போது நியமங்கள் மாறுது. அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வந்துருச்சு பாருங்க. அறிவு வந்தோன்னா மனசாட்சி ஓப்பன் ஆகுதுல, மனசாட்சியின் காலம். அதுக்கு பிறகு அப்போ வந்து நியாயப்பிரமாணமே வரல. அப்போ மனிதன் எதன் பிரகாரம் தேவன் நியாயம் தீர்த்தார்னா மனசாட்சியின் படி. அங்கே தான் வந்து காயினை ஒருத்தன் கொண்டுட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து லாமேக்கா, அவன் இன்னொருத்தனை கொண்டுட்டான். ஏன்பா கொண்டன்னு கேட்டான். சொல்கிறான் வந்து காயின் வந்து தனக்கு என்னை வந்து காயம் உண்டாக ஒருத்தனை கொன்னேன், நான் அடி வாங்கி ஒருத்தனை கொன்னேன். ஆனால் காயின் கொன்னப்ப காயமே இல்லாமல் கொண்டான். காயின் கொன்னதுக்கு காயினை கொல்றவனுக்கு 7 வழினா, காயமே இல்லாமல் காயின் கொன்னான், தான் காயம் வாங்காமே கொன்னான். அவனை தொட்டா 7 பலினா, நான் அடி வாங்கி கொண்டிருக்கேன்டா, என்னை தொடுறவனுக்கு 77 பலிடாங்க. என்னடா ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னா மனசாட்சி. என்ன சொல்கிறான்? அவன் அடிக்காதவனை கொண்டான் சார், நான் அடித்தோன்னு தான் சார் கொண்டேன். அப்போ அங்கே தேவன் எப்படி டீல் பண்ணான்னா மனசாட்சியின் படி டீல் பண்ணார். அதுக்கப்புறம் பிரமாணம் வருது, பிரமாணத்தின்படி டீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து காலங்கள் மாறும்போது அடுத்து கிருபையின் காலம், கிறிஸ்து வராரு, 6th ஏஜ். இப்போ ஏன் தேவன் கிருபையின்படி நம்மகிட்ட டீல் பண்ணுறாருன்னா இப்போ இதுதான் காலம். ஸோ நீங்கள் நியமத்தை படிப்பதற்கு முன்பாக காலத்தை படிக்க வேண்டும். இயேசு சொன்னார் பரிசேயர்களை பார்த்து, சூரியன் அஸ்தமிக்கிறது உனக்கு தெரியுது, சந்திரன் மறைகிறது தெரியுது, இதை வச்சு வானம் உள்வாங்குது, கடல் உள்வாங்குது, காலத்தை கண்டுபிடிக்கிற நீ, இதையெல்லாம் நிதானிக்க தெரிந்த உனக்கு
காலத்தை நிதானிக்க தெரியவில்லையே அப்படின்றார். என்ன சொல்ல வராரு? சீனாய் மலை முடிஞ்சு போச்சுரா, அடுத்து கல்வாரி மலை தொடங்கிருச்சுரா, காலத்தை நிதானிக்க தெரியவில்லை. இன்று மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு கூட தமிழ் பீரியட் முடிஞ்சிருச்சு, இங்கிலீஷ் பீரியட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சீனாய் மலையை மூடி வச்சுட்டு கல்வாரி மலையை திரடான்னா போன புக்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ வாத்தியார் உள்ள வந்து என்ன செய்வார்? நல்லா படிக்கிற தம்பி படின்னு வரா, என்ன திறந்து வச்சிருக்க? கல்வாரி மலை, எந்திரி. அவனை பக்கத்தில் இருக்க நறுக்குன்னு கூட்டியா, சார் படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். படிக்கிறப்பா, என்ன காலம் தெரியாமல் படிக்கிற. இப்படி ஒவ்வொரு காலமாக இருக்கான். காலம் நிறைவேறுவது வேறு, காலங்களே நிறைவேறுவது வேறு. இங்கே பவுல் சொல்கிறான், காலங்கள் நிறைவேறும் போது எல்லா காலமும் முடிகிறது ஒரு காலம் வருமா. அந்த இடத்துக்கு வந்த பிறகு காலம்னு ஒன்றே இருக்காது, டைமிங்கே இருக்காது. அதாவது எட்டர்னிட்டியில் வந்து டைமே கிடையாது. அப்போ இந்த காலம்லாம் நிறைவேறும் போது பரலோகமும் பூலோகமும் ஒன்றாக இணைக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். அதனால தான் சொல்கிறோம், முழு குடும்பத்திற்கு நாமகரணராகிய பரலோகம் பூமியும் கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் எல்லா காலங்களும் நிறைவேறுது. நிறைவேறின உடனே டைம்லெஸ்ன்னு ஒரு இடத்துக்கு வரோம். நம்ம நோ டைம் மிரக்கலுக்குன்னு வரோம். இங்கே வரும்போது வசனம் சொல்லுது, the heaven and earth will be united. இதை கேட்கிற காதுகளும் பார்க்கிற கண்களும் பாக்கியம் உள்ளது. இயேசு சொன்னார், உங்கள் முன்னோர்களும் தீர்க்கதரிசிகளும் இதை கேட்கவும் காணவும் விரும்பியும் காணக்கூடாது போனார்கள். நம்ம ஒரு எட்டர்னிட்டி டைமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கே வந்து டைமே கிடையாது. கதை சொன்னார், பிசாசடிகள் துரத்தும் போது இந்த பிசாசு ஒரு சரீரத்துக்குள்ள வியாதியை கொடுத்துருப்பான். இந்த வியாதி எப்போ வந்துருக்குன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருப்பான். 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை ஆரம்பித்து ஒரு கட்டியை கொண்டு வரதுக்கு 5 வருஷம் கொண்டு வந்து அந்த கட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பான். நீங்கள் பிசாசை இயேசு நாமத்தில் வெளியேறுன்னு சொல்லும்போது அவன் என்ன நம்ம எப்படி திரும்ப போகிறான்? போகும்போது இந்த 5 வருஷம் பார்த்த வேலையும் எடுத்துகிட்டு வெளியே போயிடறான். இப்போ நீ எதை மாற்றிருக்கிறீங்க? இப்போ கட்டியை மட்டும் கரைய வைக்கல, இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இருந்து 5 வருஷத்தை மாற்றிட்டீங்க. கடந்த 5 வருடம் மாற்றி எழுதப்பட்டது. ஏன்? நான் காலம் முடிஞ்ச காலம் சார், எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸே கிடையாது. நாங்கள் நினச்ச 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் வேலையை பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்துடுவோம் நாங்கள். ஆமாம், கேட்கறது காதுள்ளவன், ஆமாம், காதை கலட்டி வைத்து வந்தவன் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்புவதற்கு, ஆமாம், நம்ப முடியாவிட்டால் ஜஸ்ட் லீவ் இட். காலங்கள் நிறைவேறுகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதெல்லாம் எழுதிக்கிட்டே வராரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில சில மேட்டர்லாம் சொல்லிட்டு போறீங்க, எத்தனை பேர் அதை சீரியஸாக கவனிக்கிறாங்க தெரில அப்படின்னு. நம்ம பேசுகிறதுலே 2வது தடவை கெட்ட ஒரு மாதிரி இருக்கு, 3வது தடவை கெட்ட ஒரு மாதிரி இருக்குன்னா, அவன் வந்து பவுல் வந்து ஸ்டப்டு வித் ஹெவன்லி abundant revelation. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மீது சபை கட்டப்படுகிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் மட்டும்தான் தேவன் வெளிப்பாடுகளை தருகிறார். இந்த வெளிப்பாடுகள் மீது தான் சபை கட்டப்படுகிறது. பாஸ்டர்ஸுக்கு தரதில்லை. நல்லா கவனிக்கணும். மெய்ப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் எவாஞ்சலிஸ்டுக்கும் தரதில்லை. இவங்க 3 பேரும் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடுகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் என்ன செய்வார்னா, ஒரு ப்ராஃபட் கொடுத்த ரெவலேஷனை வலுவாக டீச் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு அது பேஸ்டு காஸ்பல் சொல்லுவார். ஒரு பாஸ்டர் அதை கொண்டு தொடர் போதனை செய்வார். இவர்கள் வெளிப்படுத்தப்பட்டவைகளை பேசுவார்கள். ஆனால் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் சபைக்கு புதிதாய் ஒன்றை வெளிப்படுத்துவார்கள். அது இதற்கு முன்பாக சபை சரித்திரத்தில் இல்லாம இருக்கும். அவங்க தான் முத பேசுவாங்க. அப்படி பேசும்போது அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். அதுக்கு பேர் தான் வெளிப்பாடு. அப்ப தீர்க்கதரிசிகள்கிட்ட தேவன் பேசுறாரு. ஒவ்வொரு காலத்திலும் ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துறாரு. இவன் அப்பேற்பட்ட ஆள் சார். பேதுருவே மிரண்டுட்டான் சார். ஏன்னா நாங்கள் ஏசுனார் கூட இருந்திருக்கிறோம், ஆனால் அவர் சொல்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். அவர் சம்பவம்ன்ற பவுல் சொல்கிறான், நீ வந்து கலிலேயா கடற்கரையோரம் நடந்த இயேசுநாதர் கூட தானே இருந்த, நான் உயிர் தெழுந்த இயேசுநாதர் கூட இருக்கிறேன்டா. நான் ரெசரக்டட் கிரைஸ்ட். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புரியாத, இதுவரை கேட்காத ஒன்றை ஒருவர் பேசுவார் என்றால் அவர் தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் அந்த வெளிப்பாடுகள் மீது தான் சபை கட்டப்படுகிறது. ஆகையால் தான் பேதுருவை பார்த்து சொன்னார், என்ன யாருன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. உடனே எல்லாம் சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து எரேமியா எசேக்கியா அப்படி இப்படின்னா, நீ என்னப்பா சொல்கிறேன்னாரு. சொன்னால் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா. கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அவர் பேதுருவை கல்லுன்னே சொல்லலை. இப்போ நீ சொன்னில ஒரு ரெவலேஷன், அதான்டா பாறை, இந்த பாறையில் தான் நான் சபையை கட்டுவேன்னாரு. ஸோ சபைகள் ரெவலேஷன் மீது கட்டப்படுகிறது. இட் இஸ் நாட் பில்ட் ஆன் பீட்டர், இட் இஸ் பில்ட் ஆன் த ரெவலேஷன் அபவுட் கிரைஸ்ட். அது கிறிஸ்துவை குறித்த ரெவலேஷன். என் அன்புக்குரியவர்களே, அப்ப சபையோட அஸ்திபாரம் வெளிப்பாடுகள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் வெளிப்பாடுகள். எந்த அளவு ஒரு மனிதன் வெளிப்பாடுகளின் செய்திகளை கேட்கிறானோ அந்த அளவு அவன் அஸ்திபாரம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவனாக இருப்பான். The more revelation is more foundation, strong foundation. ஆமென் சொல்லுங்க. நல்ல வெளிப்பாடுகள் உள்ள சபைக்கு நீங்கள் போய் கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். நல்ல வெளிப்பாடுகள் உள்ள வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் வெளிப்பாடுகளே அஸ்திபாரங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, வெளிப்பாடுகளே அஸ்திபாரங்கள். ஆமென் 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 ஆமென். அப்போ கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த பவுல் அப்பெல்லாம் எழுதிக்கிட்டே வரும்போது எபேசியர் 1:17 வாசிப்போம். ஒரு 5 பாயிண்ட்டு, அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீ பேசுவோம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, எல்லாம் சொல்லுங்க, கடவுளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பைபிள் படிச்சோன்னே நீ அறிஞ்சிக்க முடியாது. புக்கை படித்தா மட்டும் நீங்கள் அறிஞ்சிக்க. நீங்கள் கடவுளை அறிந்து கொள்வதற்கு, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அப்ப கடவுளை அறிஞ்சுக்கணும்னா என்ன வேணும்? என்ன சொல்லுங்க? ஞானமும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி. அந்த ஆவி வரும்போது தான் கடவுள் யாரு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கெல்லாம் கூப்பிடுறவர் நம்ம அரை மணி நேரம் ஜெபிச்சு தரமாட்டாருன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அப்போ இவங்க வந்து கடவுளை வேற எங்கேயோ பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி உங்களுக்குள் வரும்போது கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். இந்த கடைசி நாட்களிலே இந்த ஆவி தேசமெங்கும் ஊட்கப்படும். ஆமென் ஆமென் ஆமென். பிறகு கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்லி ஒருவனும் மற்றவனுக்கு போதிக்க வேண்டியது இல்லை என்கிற இடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஸோ தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்பர் 1 ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி தேவை என்றார். அடுத்த வாசிமா தொடர்ந்து. தாம் நம்மை அழைத்ததினாலே, அவர் நம்மை அழைத்ததினாலே, எல்லாம் சொல்லுங்க, அவர் என்ன அழைத்ததினால எனக்கு உண்டாகி இருக்கிற நம்பிக்கை. கைத்தட்டுங்க ஒருத்தர். ஆமென். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எதுக்குன்னா, அவர் என்ன அழைச்சார்ல, அதனால எனக்கு ஒரு ஆமென். அழைப்பினால் உண்டாகும் நம்பிக்கை. இதான் நீ பேச போறேன். தேவன் ஒருத்தன் அழைச்சிட்டான்னா அவனுக்கு என்னெல்லாம் நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு என்னெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவனுக்கு என்னெல்லாம் வந்து ஆசீர்வாதம் இருக்குன்னு நீ பேச போறேன். அதனால நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஏந்திர மாற போகுது. அவர் உங்களை கூப்பிட்டாரு, அதனால நடக்க போகுது. ஆமென். அழைப்பின் மீது இருக்கு நம்பிக்கை. அடுத்து மீதி இருக்கிற வாஸ்துருவோம். 3வது பாயிண்ட் என்ன? பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாகியிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையினுடைய ஐஸ்வரியம் இன்னதென்று. அதாவது பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், அதனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அதாவது தேவனுடைய சுதந்திரவாளியை நாம் இருப்பதினாலே அது இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம். சார் கிருபை வேற, கிருபையின் மகிமை வேற. சார் கிருபையின் மகிமை வேற, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி வேற. ஓகே, அப்போ மகிமை வேற, மகிமையின் ஐஸ்வர்யம் வேற. சுதந்திரம் வேற, சுதந்திரத்துடைய மகிமை வேற, சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் வேற. இப்படி அஜெக்டிவாக போட்டுக்கிட்டே இருக்கான் சார் அவன். பேதுரு சொன்னார், அதெல்லாம் நமக்கு புரியல. புரியாதனால தயவுசெய்து புரியாதவங்க அவர் மெசேஜை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கப்பா. அவர் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, அது எனக்கே புரியலை,
உனக்கு சுத்தமாக புரியாது. அது அசிங்கமாக பேசாத. கிருபையை வந்து அசிங்கமாக, இப்போ இதை எனக்கு புரிய வச்சார், ஆனால் உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது. கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதில் உண்மை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை அதில் இல்லை. பார்வை அசிங்கமான பார்வை. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர்களால் தேவனுடைய மகத்துவங்கள் சொல்வதை கேட்பதும் அருவருப்பாக இருக்கிறது. ஒரு மேட்ரை இப்படி கூடி வரலாம், அப்படி கூடி வரலாம். அதுக்கு நீங்கள் அந்த பார்வை வந்தால் தான் அதை பார்க்க முடியும். கிருபையிலே உங்கள் பாவங்கள் ஒட்டுமொத்தமாக மன்னிக்கப்பட்டது. இதுதான் சத்தியம். நான் சொல்கிறேன், கிருபையில் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு. ஒரு உன்னதமான மனநிலையில் நீங்கள் அதை கேட்குறீங்க. அடுத்து அவன் கேட்குறான், அப்போ பாவம் எவ்வளோ நாளும் செஞ்சுக்கலாமா? இது அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ நான் அவன்கிட்ட கேட்குறேன், கல்யாணம், நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கூடாது, வேறு வழியே இல்லை. சில ஆட்களுக்கு சில மாதிரி தான் சொல்லித்தர வேண்டியிருக்கு. கல்யாணம் மேன்மையானதான்னு கேளுங்க. ஆமாம், மேன்மையானது. என்ன மேன்மையானது? என்ன மேன்மையானது? கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, கல்யாணம் பண்ண பிறகு நினச்சப்பெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டால், என்னங்க இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறே, அது உண்மையா இல்லையா? அது உண்மைதான், ஆனால் நாங்கள் அந்த வியூவில் கல்யாணம் பண்ணலை. ஒரு கல்யாணன்ற மேன்மையான ஒரு விஷயத்தை மட்டமாக விமர்சனம், மட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா முடியாதாங்க? முடியுமா முடியாதா? ஆனால் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை. ஆனால் மட்டமாக பார்த்தா அந்த மட்டத்தின்மான பார்வையில் உண்மை இருக்குதா இல்லையா? உண்மையும் இருக்குது, உண்மையும் இருக்கும். ஆனால் அவனால் இதை ஒரு அழகான விஷயத்தை பேசினாலே அசிங்கமாக தான் பேசுவான். புரியுதா? அப்படித்தான் கிருபைன்றது ஒரு மேன்மையான விஷயம். இதை விமர்சனம் பண்ணுறான். என்ன அர்த்தம்னா, அவனுக்கு கல்யாணத்தை கூட அவனுக்கு வந்து ஒழுங்காக பார்க்க தெரியாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், திருமணமே வந்து திருமணத்துக்கு பின்னாடி வந்து எல்லாமே பாவம் தான் அப்படின்னே பிரசங்கம் பண்ணார். ஏதேன் தோட்டத்திலே அந்த தப்பை பண்ணிட்டாங்க, அதனால தான் வெளியே அப்படி பேசிட்டார் ஒருத்தர். இவங்களும் என்ன செய்யறது, ஊர் பக்கம் உயரமான இடமா கூட்டிகிட்டு போய் தள்ளி விடக்கூடாது, உருட்டி விடணுன்றாரு. இல்லை என்னன்னா, என்ன சார், என்ன மேட்ரு? அவன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவன் பார்க்குறான், அவ்வளோதான். தூக்கியிருப்பா அப்படின்னா மூட தூக்குறேன், தூக்கிடணும்னு நினைக்கிறான். அரசியல்வாதி கூட இருக்கவன் போட்டுருவோம் சொல்கிறான். ஒரே வார்த்தை எத்தனை பேருக்கு எத்தனை அர்த்தம் கொண்டு வருவாருங்க. அப்படி தான். அதனால் இவர்களை வந்து நீங்கள் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் இறக்கி பேசுனா தப்பு. நான் என் ஸ்டாண்டர்ட்லாம் பேசுவேன், நீ முடிஞ்சா என் ஸ்டாண்டர்டுக்கு வந்துக்க, இல்லாட்டி அமைதியாக ஒதுங்கி போயிரு. கர்த்தர் நல்லவர். அப்போ பரிசுத்தமான இடத்தில் தனக்கு உண்டாயிருக்கிற மகிமை ஐஸ்வர்யம் என்னது என்று மூணாவது பாயிண்ட் விட்டுருங்க, நாலாவது பாயிண்ட் வாங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. இதுல வந்து எந்த வார்த்தை முக்கியமான சொல்லுங்க? கிறிஸ்துவை கொண்டு நடப்பித்தவா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த. உங்கள்ட்ட எதை நடப்பிக்க போறாராம்? சாகருக்கு முன்னாடி நடப்பிச்சாரு, அது மாதிரி சாதாரண விஷயம் இல்லையா. மரித்தோரிலிருந்து எழுப்பி அதுக்கப்புறம் நடப்பித்ததை உங்களுக்கு நடத்துவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வரி, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படி. நம்மிடத்தில் அதையெல்லாம் விசுவாசிக்கிறவர்களிடத்தில், நான் தப்பா சொல்லுவேன், நீங்க ரைட்டா சொல்லணும். இது எல்லாத்தையும் விசுவாசிக்கிறவர்களிடத்தில் காண்பிக்கும்படி. விசுவாசிக்கிறவர்களிடத்தில் காண்பிக்கும்படினா இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் விசுவாசிக்கிறவனுக்கு, ஆனா நமக்கு இல்லைன்னு. அவன் தெளிவா சொல்றான், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஏற்கனவே விசுவாசிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, அதனால நீங்க ஏற்கனவே விசுவாசித்தீங்கன்னு பைபிள் உங்களை குறித்து என்ன சொல்லிருச்சு? சான்று கொடுத்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? நியூ கவர்னன்ட் பீப்புள் ஆகிய நம்மிடத்தில் அப்படின்னா யார் நியூ கவர்னன்ட் அப்படின்னு கேட்கக்கூடாது, உங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். விசுவாசிக்கிறவாய நம்மிடத்தில். நான் எப்போ விசுவாசித்தேன்? முந்தின வசனத்தில் அவர் சொல்றாரு அழகா, 13 வசனம் வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாய் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அப்ப விசுவாசிகள் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? ஆயிட்டீங்க. அதனால இப்ப வாசிச்ச எல்லாமே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். ஆமென். இதை விசுவாசிக்கிறதா? இல்ல, இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட நம்மிடத்தில் இது எல்லாம் நடக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். விசுவாசம் வந்த உடனே நீங்க வசனத்தை விசுவாசிப்பதல்ல,
இயேசு சிலுவையில் முடித்தது விசுவாசிப்பது. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள்னா பிசாசை துரத்துவேன் என்று விசுவாசிப்பதல்ல, சிலுவையிலே முடித்ததை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன.